கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோசுவா 2 அதிகாரம் 12 இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. நல்ல காற்று மழையுமான குளிர் நிறைந்த ஓர் இரவில் வயதான ஒரு கணவனும் மனைவியும் தங்கும் விடுதி ஒன்றுக்கு வந்தார்கள். அங்கிருந்த ஊழியர் தங்களுடைய விடுதியில் ஓர் அறை கூட காலியாக இல்லை என்றும் அதே நிலையில்தான் நகரத்தில் உள்ள எல்லா விடுதிகளிலும் உள்ளதாகவும் கூறினார். ஆகவே அவர்கள் செய்வதறியாது திகைத்தனர். அந்த இரவில் எங்கு செல்வது என்று தெரியவில்லை. அவர்களது வயதையும் இரவின் சூழ்நிலையும் பார்த்த விடுதி ஊழியர், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாவிட்டால் என்னுடைய அறையில் இன்று இரவு நீங்கள் ஓய்வெடுக்கலாம் என கூறி தனது ஓய்வு அறையை அவர்களுக்காக கொடுத்தார். மறுநாள் காலை அவர்கள் புறப்படும் போது அந்த முதியவர், தம்பி, உன்னை போன்ற தயவு உள்ளம் கொண்ட மனிதன் இந்த உலகின் மிகப்பெரிய விடுதியின் மேலாளராக பணிபுரிய வேண்டும் என்றாவது ஒரு நாள் அது நடக்கும் என்று கூறினார். எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து பிரிந்தனர். சில ஆண்டுகளுக்கு பின் அவனுக்கு ஒரு கடிதமும் விமான டிக்கெட்டும் வந்தது. நியூயார்க் நகரில் தான் கட்டியிருக்கும் மிக பிரம்மாண்டமான ஹோட்டலில் மேலாளராக பொறுப்பை ஏற்கும்படி அந்த முதியவர் கடிதம் எழுதியிருந்தார். அவரது பெயர் வால்டர் ஆஸ்டர். அவர் கட்டின விடுதி அமெரிக்காவின் மிக பிரம்மாண்டமான வால்டர் தஃப் ஆஸ்டோரியா என்ற நட்சத்திர ஹோட்டல். தயவு காண்பித்த அந்த மனிதன் அந்த ஹோட்டலின் மேலாளர் ஆனான். வேதாகமத்தில் யோசுவா 2 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். எரிகோ பட்டணத்தை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி வந்த இஸ்ரவேல் புத்திரரை எரிகோவின் ராஜாவின் கைக்கு மறைத்து அவர்களுக்கு தயவு பாராட்டினாள் ராகாப். அந்த தயவு நிமித்தம் ராகாபுக்கும் அவள் குடும்பத்தாருக்கும் இஸ்ரவேலர் தயவு பாராட்டினர். நம்மிடம் உதவி கேட்டு கடினமான சூழ்நிலையில் வருபவர்களுக்கு நாம் தயவு காண்பித்தல் வேண்டும். இந்த சிறியரில் ஒருவனுக்கு என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவும் கூறியிருக்கிறார். தயவு செய்பவர்கள் நிச்சயமாக தயவை பெற்றுக்கொள்வார்கள். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, பிறருக்கு தயவு செய்து உமது அன்பை வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உம்முடைய பாதையில் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.